இன்று நவராத்திரியில் 2வது நாள். அன்னைக்கு முதல் நாள் கூறியது போன்று கொலு இருக்கக்கூடிய இடத்தில் சுத்தம் செய்து பூஜைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு தீபத்தை ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றும் பொழுது தீபலக்ஷ்மி மகாவித்யே தீபதுர்கே சுசின்மயே தீபமேதே மகாபிரஜ்ஞே தீபகாலி நமோஸ்துதே என்று சொல்லி தீபத்தை ஏற்றிவிட்டு ஆசனத்தில் அமர்ந்து ஆச்சமனம் செய்து கொண்டு விநாயகரை பிரார்த்தனம் செய்து கொண்டு பிறகு சங்கல்பத்தை செய்ய வேண்டும். த்விதீய தின நவராத்திரி பூஜாம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்து கொண்டு பாத்திரத்தில் ஜலம் எடுத்து அதில் கங்கையை ஆவாகனம் செய்து அந்த ஜலத்தால் கலசத்தை புரோக்ஷித்து அங்கு அன்னையை ஆவாகனம் செய்ய வேண்டும். அதாவது துர்கை தேவியை ஆவாகனம் செய்யும் பொழுது எந்த ஸ்லோகத்தை கூற வேண்டும்? நவதுர்காம் மகாகாளீம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் திரிகாலகால சம்பன்னாம் நமாமி புவனேஸ்வரீம் காளி காளி மகாகாளி காளிகே பாபநாசினி காளி கராளி நிஷ்கிராந்தே காளிகே த்வாம் நமோஸ்துமே என்று இந்த ஸ்லோகத்தை கூறி அன்னையை ஆவாகனம் செய்ய வேண்டும். ஆவாகனம் செய்து பிறகு அன்னைக்கு உபச்சாரங்களை செய்ய வேண்டும். அதாவது ஆசனத்தை தர வேண்டும். அமர்வதற்கான ஆசனம், பிறகு பாத்தியம் என்றால் பாதங்களை அலம்பிவிட வேண்டும். பிறகு அர்க்கியத்தை தர வேண்டும். மங்களமான வரவேற்கும் நீரை தர வேண்டும். பிறகு ஆச்சமனியம் அருந்துவதற்கான நீரை தர வேண்டும். பிறகு குளிப்பதற்கான ஸ்நானம் செய்வதற்கான நீரை தர வேண்டும். பிறகு வஸ்திரத்தை தர வேண்டும். முன்பு கூறியது போல நம்மால் உடையை அர்ப்பணம் பண்ண முடியவில்லை என்றால் அக்ஷதை அல்லது மலர்களை கொடுக்கலாம். அடுத்தது கந்தத்தை கொடுக்க வேண்டும். கந்தம் என்றால் சந்தனத்தை தர வேண்டும். பிறகு புஷ்பத்தை கொடுக்க வேண்டும். புஷ்பத்தை கொடுத்துட்டு பிறகு நம்மால் முடிந்த தேவி சப்தசதி இதை பாராயணம் செய்யலாம். அல்லது நவாவரண பூஜை செய்யலாம். லலிதா சகஸ்ரநாம பூஜை செய்யலாம். அல்லது லலிதா திரிசதி போன்றவற்றை முடித்துவிட்டு அன்னைக்கு தூபம் தீபம் செய்து தீபாராதனை செய்து பிறகு அன்னைக்கு க்ஷமா பிரார்த்தனையாக புஷ்பத்தையும் அக்ஷதையும் கையில் எடுத்துக்கொண்டு அதில் ஜலத்தை விட்டு செய்த தவறுகளுக்கு மன்னிக்கும்படி அன்னையிடம் கேட்டு சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு 2வது தினத்தை துர்கா தேவிக்காக விசேஷமாக பூஜைகளை செய்ய வேண்டும்.